இது வந்து 125 இயர்ஸ் ஆகுது இந்த புக்கு வந்து. இந்த வேர்ல்டு கிளாசிக் லிட்ரேச்சர் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இந்த பிரிண்ட் இனிமே கிடையாது. இது ஒரிஜினல் லிட்ரேச்சர். அதே மாதிரியே இந்திரஜால் காமிக்ஸு, இந்த காமிக்ஸ்லாம் இனிமேல் வரதே இல்லை, எல்லாம் அவுட் ஆஃப் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தேடுறது நம்மளுடைய ஒர்க்கு முதல்ல ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரியா தமிழ் லிட்ரேச்சரில் இந்த மாதிரி ஓல்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாடலாமல் இருக்கும், கருத்துரைகள் இருக்கும், விருத்துரையும் இருக்கும். அந்த மாதிரி ஒரிஜினல் பழைய இருக்கு எல்லாமே இருக்கும். இது லண்டன்ல இருந்து வந்த புக். இந்த மாதிரி எல்லாம் இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆர்ட் ஆஃப் கிராஃபிக் லெவல்லயே புக்ஸ் இருக்கும் எல்லாமே, லிட்ரேச்சர் ஃபிக்ஷன் மாதிரியே. ஐடியான்ஸ் இந்த மாதிரியா. அதுக்கப்புறம் லேண்ட் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லி இது ஒரு கலெக்ஷன்ஸ். இது ஃபுல்லாவே ஆர்ட், இந்த மாதிரி ஒரிஜினல் ஆர்ட் உள்ள புத்தகம் இதெல்லாம். தமிழ், இங்கிலீஷ் எல்லா கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரியா அந்த காலத்துல போட்ட பல்கலைக்கழக வெளியீடு, திருவாசகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1964 போட்ட புத்தகம், இந்த மாதிரியா ஆதீனம் போட்ட புத்தகம், திருவாரூர் ஆதீனம். லிப்கோ அந்த காலத்துல உள்ள ஆர்ணிய காண்டம், இந்த மாதிரியா உத்தரகாண்டம், சுந்தரகாண்டம், இந்த மாதிரி உள்ள புத்தகங்கள் இதுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்க என்ன பார்க்கணும்னா 1,00,000 புக்கை பார்க்கலாம். ரைட். மூணாய்க்கா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் வந்து ஒரு சிறப்பான நபரை தேர்ந்தெடுத்துட்டு வரோம். தேர்ந்தெடுக்கிறத விட அவங்களை கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம். அப்படி வந்து பாத்தீங்கன்னா கூகுள் சர்ச் வரதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆத்தர் பேர் சொன்னா அந்த புக்கை எத்தனை புக் இருக்கோ அத்தனை புக் எடுத்து கொடுப்பாரு. ஒரு புக்கு சொன்னீங்கன்னா அதுக்கு எத்தனை ஆத்தர் வேணும்னு கேட்பாரு. ஒரு காலத்துல வந்து கைடு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நூல் பாண்டியன் சார் தான் சொல்ல முடியும். 40 ஆண்டு காலமாக வந்து இந்த பழைய புத்தகங்கள் எல்லாமே இப்போ ஒரு புது புத்தகமா நமக்கு கொடுப்பாரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய புத்தக கண்காட்சி நடக்குது, வெளியில நிறைய பழைய புக்கெல்லாம் இருக்குது. அதே மாதிரி நீங்க உலகத்துல இருந்து எந்த ஒரு ஆத்தர் ஆனாலும் எந்த ஒரு சப்ஜெக்ட் சொன்னாலும் அவர் சூப்பரா அந்த புக் எடுத்து கொடுப்பாரு. அதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. இன்னைக்கு அவர்கிட்ட தான் நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏன் அந்த பழைய புக்குக்குன்னா ஏன் இவ்வளவு டிமாண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சு போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். வணக்கண்ணா. வணக்கம். என் பேர் எம் நூல் பாண்டியன். சென்னை அசோக் நகர்ல 44 வருஷமா கடை வச்சிருக்கேன். நான் ஒரு பழைய புத்தக கலெக்டர். அதாவது நிறைய அழிந்து போன புத்தகம், மறுபதிப்புலா புத்தகம், ரேர் ஆஃப் காப்பி, மிஸ்ஸிங் ஆஃப் புக்கு, அவுட் ஆஃப் பிரிண்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் எடிஷன், ரீபிரிண்ட் இல்லாத புக்கு அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணுறது என்னுடைய வேலை. மற்றபடி இப்போ கடந்த காலத்தில் உள்ள நிகழ்காலத்தில் உள்ள புத்தகங்களும் நம்ம காலேஜ், கல்லூரி இந்த மாதிரி உள்ள புத்தகங்களும் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். என்னோட முதல் வேலையே வந்து பழைய புத்தகங்கள் தேடுறது தான். ஏன்னா இனிமேல் அது வராது, அதுக்குடைய ராயல்ட்டி கிடையாது, யார்கிட்ட இல்லை அப்படின்னு தேடுற புத்தகங்கள் எத்தனையோ இருக்கு, கோடிக்கணக்காக இருக்கு. அது வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம தேடி எடுத்து கொடுப்போம் அப்படின்னு இந்த ஒரு 46 வருஷத்துல எத்தனையோ பேர் கொடுத்துருக்கேன் புக்கு. நிறைய பேருக்கு அவங்க எல்லாம் எதிர்பார்க்காத புத்தகம்லாம் என்கிட்ட வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த அம்பளிமமா, பழைய ரத்னபாலா, பாலமந்திராலாம் இன்னைக்கு ராணி காமிக்ஸ் தான் பயங்கர டிமாண்டு. ஆனா புக்கு இல்லை. அது மாதிரியே பழைய நூல்கள், இலக்கியங்கள், வைத்திய நூல்கள், ஜோதிட நூல்கள், லிட்ரேச்சர்ஸ், இலக்கிய இங்கிலீஷ்ல வரக்கூடிய சப்ஜெக்ட்ல உள்ள புத்தகங்கள், இந்த மாதிரி சயின்ஸ் ஆய்வு, மிட் பப்ளிகேஷன் புக்ஸ் எல்லாம் இனிமேல் வந்து வெளியே பிரிண்ட் கிடையாது. அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் தேடி வர்றதுக்கு இந்த மாதிரி பழைய புத்தக கடைக்கு போய் நோக்கி போனதான் கிடைக்கும். ஏன்னா இனிமேல் பப்ளிகேஷன் அதை எடுத்து பண்ண முடியாது, அதுக்கு ராயல்ட்டி கிடையாது. அது மாதிரி சில விஷயங்களை தேடுறது நம்மளுடைய ஒரு ஹாப்பியா நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 40 வருஷம் ஜாலியா. சூப்பர். நான் மன்னிக்கணும்னா நீங்க வந்து ஒரு புக் கலெக்டர். நான் பார்த்து பாத்தீங்கன்னா பழைய புத்தகம் சொல்லிட்டு இது பழைய புத்தகங்கள் கிடையாது, இதெல்லாம் பழைய பொக்கிஷங்கள். ஆனா இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சே வந்து 46 வருஷம் நான் ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து இங்க வந்துட்டு இருக்கேன். அப்போ ஒவ்வொரு வருஷம் வந்து புக்ஸ் எல்லாம் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. எப்படி நீங்க இவ்வளவு கலெக்ட் பண்றீங்க? எப்படி இப்படியே ஒரு பூவாசத்தோட அதிகமா இந்த புத்தக வாசம் இருக்கு, இப்படி இதெல்லாம் எப்படி கலெக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லுங்க. முதல் புத்தகத்து மேல ஒரு ஆசை இருக்கணும், புத்தகத்து மேல லவ் இருக்கணும், அதை நேசிக்கணும், அதுவும் உங்களுக்கு வழி நடக்கும். ஆனா இன்னைக்கு எல்லாம் புத்தகத்தை வந்து ஒரு மேல் பார்வையா தான் படிக்கிறாங்க. அப்படி உள்ளவங்க வந்து ஒரு 60-70% இருக்காங்க. இன்னும் ஒரு 30% பேர் புத்தகத்தை தேடுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் சரியான பிளாட்ஃபார்ம் கிடைக்கல. இந்த மாதிரி ஒரு இடமெல்லாம் தெரிஞ்சதுன்னா இன்னும் அதிகமாக அவங்க தேடி படிப்பாங்க. ஆய்வாளர்கள், கட்டில் எழுதுறவங்க,
கதையை எழுதுறவங்க இன்னும் நிறைய பேர் பழைய கருத்துக்களை தான் உருமாற்றி இல்ல கருத்துக்கள் மாற்றி இல்ல அதோடைய கரு எடுத்து புதிய ஒரு வர்ணனையை கொடுக்குறாங்க. அப்படி உள்ளவங்களுக்குலாம் இனி வந்து புதிய இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி கிடைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் தேடினா தான், பழைய விஷயங்களை தேடினா தான் புதிய கற்பனைகளும் புதிய எழுத்துக்களும் உருவாகும். ஏன்னா நமக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு. அதை தேடணும்னா இந்த மாதிரி பழைய புத்தகங்கள்லயோ பழைய ஆய்வுகள்லயோ எடுத்தா தான் கிடைக்கும். பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் வந்து புக்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து அதிகமாயிட்டு தான் இருக்கு. நிறைய ஆத்தர்ஸ் எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்காங்க. பட் வந்து உங்ககிட்ட வாங்கும்போது உங்களோட பையர்ஸுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குண்ணா, அதை பத்தி கொஞ்சம். அதாவது புத்தகங்கள் பாத்தீங்கன்னா நீங்க மறுபதிப்பு வரும்போது இன்னைக்கு வந்து பெயிண்ட் பேப்பர் அப்படின்னு நிறைய விலையேற்றங்கள்லாம் இருக்கனால சில காலங்கள்ல சில கருத்துக்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிருவாங்க. அப்ப இந்த ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் எடிஷன்ல இருந்தீங்க பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து பதிப்பு வரும்போது அது முழு கருத்தும் அதோட வர்ணனையும் கரெக்டா இருக்கும். அந்த காலத்து அந்த ஓவியங்களோட புத்தகங்கள்லாம் வந்தது. இப்போ ஓவியங்கள்லாம் ரொம்ப கிடையாது. இப்போ அந்த காலத்துக்கு வந்த வார இதழ் மாத இதழில் வந்த புத்தகங்கள் எடுத்த பைண்டிங் நாவல்லாம் இன்னைக்கும் டிமாண்ட். ஏன்னா இனிமேல் பண்றதுக்கு ஆளும் கிடையாது. அது மறுபதிப்பு பண்ணாலும் அந்த ஓவியத்தோட வராது. அந்த புத்தகத்தை தேடுறதுக்கு ஒரு பெரிய டீமே இருக்காங்க, அந்த ஒரிஜினல் புக்குன்னு. புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாசிப்பு பார்த்தீங்கன்னா தேடுதல் உள்ளவங்களுக்கு நல்ல கரெக்டான கருத்துக்கள் வேணும், அதோடைய நேச்சர் ஸ்டோரி வேணும், நேச்சர் சப்ஜெக்ட் வேணும் அப்படிங்கிறவங்க பழைய புத்தகம் தேடுறாங்க. இன்னைக்கு உள்ள மீடியா நெட்டு இணையதளம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதோ ஃபில்டர் கிடைச்சா போதுன்னு படிக்கிறவங்க வந்து சப்ஜெக்ட் ரீடர். ஆனால் தேடுதல் உள்ளவங்களுக்கு பழைய புத்தகங்கள் தான் வாழ்க்கை வாசம். அதுதான் அவங்க ஹாப்பி ஆஃப் லைஃப். அந்த திருப்தி அடைகிறாங்க ஒரு விஷயத்த அப்படின்னா அந்த பழைய புத்தகம் கிடைச்சி படிச்சாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நெட்ல இணையதளத்தை வந்தாலும் ஒரிஜினல் வேணும்னா நீங்க பழைய புத்தகத்தை நோக்கி போனாதான் கிடைக்கும். நீங்க நாளைக்கு உலகத்துக்கு ஆதாரமா சொல்லணும்னாலும் நீங்க ரிசர்ச் பண்ணாலும் எதுலேருந்து எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு புத்தகத்தோடைய அந்த காலம் புத்தகம்லாம் ரொம்ப பதிப்பகம் கம்மி, ஆனா ரேரா ரொம்ப நல்ல கலெக்ஷன் தான் வந்தது. இன்னைக்கு நிறைய வந்திருக்கு, நிறைய வருது, இன்னும் வந்துகிட்டு இருக்கு, வரப்போகுது. ஆனா அந்த ஒரிஜினல் வேணும் அப்படின்னா பழைய புத்தகத்தை தேடுறவங்களுக்கு தான் தெரியும் இதை பத்தி. ஓகே, சூப்பர். ஆனா இப்போ வந்து இப்போ எவ்வளவு இப்போதைக்கு வந்து நிறைய குடோனே நிறைய வச்சிருக்கீங்க, புக் குடோனே நிறைய இருக்கு. இப்போ ஓவரால் எவ்வளவு புக்ஸ் இருக்கு, அது எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எவ்வளவு இருக்குண்ணா? இங்க வந்து நான் வந்து தமிழ் ஆய்வுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 லட்சம் புக் வச்சிருக்கேன். அப்புறம் மறுபதிப்பு இல்லாத புத்தகங்கள் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 லட்சம் புக் வச்சிருக்கேன். இடைக்கால இப்போ உள்ள கல்லூரிகள் பாட புத்தகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் புக் வச்சிருப்பேன். சுய முன்னேற்ற நூல்கள் இந்த மாதிரி கதைகள் நாவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம். டோட்டலா பார்த்தா ஒரு 70-80 லட்சம் புக் இருக்கும். இதை விட டபுள் மடங்கு இருந்தது கால சூழ்நிலை. அதனால நாங்களே சில இதெல்லாம் குறைச்சிட்டு வரோம். அதனால சில இதெல்லாம் தேடுதல் உள்ளவங்களுக்கு சில சிறப்பான புத்தகங்களை நாங்களே தேடி எடுத்து தரோம். இப்போ எனக்கு வெளியூர்ல நிறைய வாடிக்கையாளர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிட்டு அதில் அனுப்புவாங்க. நான் அவங்களுக்கு இமேஜ் போட்டோ அனுப்பிச்சதுக்கு அப்புறம் ஓகேன்னா அவங்க கூகுள் பே பண்ணதுக்கு அப்புறம் நான் அவங்களுக்கு கொரியர் அனுப்பி விட்டுருவோம். அந்த மாதிரி வெளியூர்னா நம்ம இந்தியா கிடையாது, உலக லெவல்ல இன்னும் புத்தகம் போயின்னு தான் இருக்கு. தேடுதல் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சரணாலயம் மாதிரியா. நிச்சயமா இங்க வரவங்களுக்கு நிச்சயமா அவங்க எதிர்பார்க்க கிடைச்சாலும் அது ஈக்குவல் ரிலேட்டிவா உள்ள நல்ல பெட்டர் புக் கண்டிப்பா கிடைக்கும். ஓகேண்ணா. ஆனா இப்ப இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சில எக்ஸ்க்ளூசிவான புக்லாம் இருக்கு. இவ்வளவு ஆண்டு பழமையான புக்கு, இத்தனை 100 வருஷம் பழமையான புக்குன்னா அதெல்லாம் என்னென்ன வச்சிருக்கீங்க? அதெல்லாம் இப்ப மெயினா அது வந்து நிறைய வைத்தியம், இலக்கியங்கள், பழைய காப்பியங்கள், பழைய தொல்காப்பியம், இந்த மாதிரி பெரிய இதிகாசங்கள், தேவாரம், இந்த மாதிரி திருப்புகள், பழைய ஒரிஜினல் பெரிய எழுத்து. அதெல்லாம் பெரிய எழுத்துனா அந்த ஆர்ட் எல்லாம் வந்து ஆர்ட்டா கிடையாது, பென்சிலே ஆர்ட் வரைஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரிஜினல் புக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர், இனிமேல் வர வாய்ப்பே கிடையாது. அது மாதிரிலாம் வேணும்னா அதுக்கு தனி டைம் ஒதுக்கி தான் பார்க்க முடியும். ஏன்னா நினைச்சோன்னா எடுத்து தர முடியாது. அது வந்து ஒரு டைம் வராங்க அப்படின்னா 2வது டைம் அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஒரு நாள் வர சொல்லி கொடுப்பேன். அதே நார்மலா இப்போ உள்ள பதிப்பகத்துங்கிற எல்லா புக்குமே இப்போ கிடைக்கும். நீங்க இப்போ ஒரு டைட்டில் சொன்னீங்க அப்படின்னா அந்த ஒரு டைட்டில் உங்களுக்கு ஒரு மிஞ்சி போனா ஒரு 20-30 பப்ளிஷன் தெரியும். எனக்கு அது கிட்ட ஒரு 200-300 பதிப்பு இருக்காங்களே, அவ்வளவு பேரும் போட்ட பதிப்பும் தெரியும். அந்த மாதிரி அதுல யார் யார் போட்டிருக்காங்க அந்த புக்கை மறுபதிப்பா, எத்தனை பேர் அதை ஆய்வு பண்ணி எழுதிருக்காங்க, அது வரைக்கும் ஓரளவுக்கு நான் வந்து கலெக்ட் பண்ணி கொடுப்பேன். அது நேர்களே, இப்போ வந்து இந்த புத்தக கண்காட்சின்னு சொல்லலாம், இல்ல ஒரு புத்தக மியூசியம் சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா சென்னை KK நகர்ல இருக்கு. அட்ரஸ் மட்டும் தான் KK நகர், பட் குளோபலி நூல் பண்ணையான வந்து அவைலபிள். கண்டிப்பா வந்து இது மாதிரி புக்ஸ் அப்படின்றத நீங்க எந்த டாபிக்கை கூகுள் ஒரு சர்ச் பண்றீங்களா அந்த டாபிக் அதுல இருந்தாலும் அதுக்கான ரிலேட்டட் டாபிக்ஸ் அது ரெஃபரன்ஸ் புக் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கும். இங்க இருந்து படிச்சு போறாங்க பல பேர் வந்து IAS ஆஃபீஸரா இருக்காங்க, டாப் பொசிஷன்லாம் இருக்காங்க. நீங்களும் வந்து ஒரு புத்தக கலெக்டர் ஆகட்டும், இல்ல உங்க பசங்களுக்கு ஒரு நல்ல புக்கு கொடுக்கணும் அப்படின்னு கண்டிப்பா நினைச்சீங்கன்னா நூல் பண்ணைன்னு கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ணனோட நம்பர் நான் டிஸ்பிளேல காமிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். ஞாபகமா மூணை கட்சியில சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ்ண்ணா.